Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. ஸோ அந்த டாப் 200 idioms பிளாக் புக்கில் இருக்குல்ல, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு 50 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்துட்டு மிச்ச வேர்ட்ஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ இது ஆடியோ புக் மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு ட்ராவல் பண்ணுறப்ப கூட கேட்டுக்கோங்க. ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன்னா ஒரு 1.5xல வச்சு கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா டார்க் ஹார்ஸ். ஓகேவா? டார்க் ஹார்ஸ்னால் அன்எக்ஸ்பெக்டட் வின்னர்னு அர்த்தம். எதிரே பார்க்கலடா இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. பட் கடைசியில் அவங்க தான் வந்துட்டு எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க நிறைய இன்ஸ்டியூட்ஸில். ஸோ அதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அன்எக்ஸ்பெக்டட் வின்னர், ஷீ இஸ் அ பிளாக் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மன் ஹூ அன்எக்ஸ்பெக்டட்லி சக்சீட்ஸ். ஒரு அன்னவுன் கேப்பபிலிட்டிஸோட ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க, ஆனால் வெளியவே தெரிய மாட்டாங்க. ஆனால் அவங்க கடைசியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறப்போ எல்லாத்துக்கும் ஒரு தெரியவங்க இருப்பாங்க. நம்மளே நிறைய பேர் வந்து டார்க் ஹார்ஸாக இருப்போம். அடுத்த வார்த்தை டைம் அ டசன். டைம் அ டசன் அப்படின்னா வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அது அவ்வளோ ஒர்த்து இருக்காது. நிறைய அவைலபிளாக இருக்கனால அந்த பொருள் வந்து அவ்வளோ ஒர்த்து இருக்காரு. ஓகேவா? அதுதான் வந்து டைம் அ டசன். ஓகேவா? அடுத்த வார்த்தை எ ஸ்டோன்ஸ் த்ரோ அவே. எ ஸ்டோன்ஸ் த்ரோ அவேனா தடுக்கி விழுந்தா என் வீடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ரொம்ப சும்மா ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறது தான் எ ஸ்டோன்ஸ் த்ரோ அவே. ஃபார் எக்ஸாம்பிள் மை ஹவுஸ் இன் தி செகண்ட் ஸ்ட்ரீட், இட் இஸ் அ ஸ்டோன்ஸ் த்ரோ அவே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை பேக் டு த ட்ராயிங் ரூம், ட்ராயிங் போர்டு. பேக் டு த ட்ராயிங் போர்டுனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேவா? அதை வந்து திரும்ப பிளான் பண்ணி திரும்ப புதுசாக ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் பேக் டு த ட்ராயிங் போர்ட். பேக் டு த ட்ராயிங் போர்ட்னா ஒரு பிளான் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திரும்ப நம்ம பிளான் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் பேக் டு த ட்ராயிங் போர்ட். அடுத்த வார்த்தை பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீ. பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீ அப்படின்னா ஒரு வேலை நமக்கு ஆகணும். ஓகேவா? அந்த வேலையை கரெக்டான விதத்தில் பண்ணாமல் தப்பான விதத்தில் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைங் டு டூ சம்திங் இன் அ வே தட் வில் நாட் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஃபேனோட சுவிட்ச் போட்டால் தான் ஃபேன் ஓடும், ரைட்டா? கடைசியில் லைட்டோட சுவிட்சை போட்டு ஃபேன் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதுதான் பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீ. இன்னொன்று என்ன அப்படின்னா அக்யூஸ் ஆர் டினவுன்ஸ் த ராங் பர்சன். ஒரு ராங்கான பர்சன் வந்துட்டு இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தப்பாக புரிஞ்சுட்டு அந்த பர்சனை போய் அக்யூஸ் பண்ணுறதோ திட்டுறதோ பண்ணுறதும் பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீ தான். அடுத்த வார்த்தை பி ஆல் இயர்ஸ். பி ஆல் இயர்ஸ்னால் ரொம்ப இன்டென்ட்டிவாக, ரொம்ப இன்டென்ட்டிவாகவும் கவனிக்கிறது. அவங்கள தான் வந்து பி ஆல் இயர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை பர்ன் த மிட் நைட் ஆயில். பர்ன் த மிட் நைட் ஆயில் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். வீடியோ படிக்கிற ஒரு பர்சனை தான் வந்து பர்ன் த மிட் நைட் ஆயில்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக். சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னா ஒரு ஓல்டு செவுரு இருந்திருக்கு, அதில் அந்த செவுத்தோட கல் மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம போன ஜெனரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீ பார்க்க உங்கள் அப்பா மாதிரியே இருக்க, நீ பார்க்க உங்கள் அம்மா மாதிரியே இருக்க, உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் உன்னோட பாட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக். அடுத்த வார்த்தை கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட்னா கையை மீறி போயிடுறது, கண்ட்ரோலை இழக்கிறது. இதுதான் வந்து கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். அடுத்த வார்த்தை புல் சம்மன்ஸ் லெக். புல் சம்மன்ஸ் லெக்னா டீஸ் பண்ணுறது, விளையாட்டுத்தனமாக வந்து ஃப்ரெண்ட்ஸை வம்புல போகல, அதுதான் புல் சம்மன்ஸ் லெக். ஓகே? டு டீஸ் சம்மன். அதுவும் வந்துட்டு அவங்கள புண்படுத்துகிற மாதிரி பண்ணாததான் புல் சம்மன்ஸ் லெக். புண்படுத்துகிற மாதிரி அவங்கள வந்து காயப்படுத்துகிற மாதிரி கிண்டல் பண்ண மாட்டோம், சும்மா விளையாட்டுக்கு டீஸ் பண்ணுறது பேர் புல் சம்மன்ஸ் லெக். அடுத்த வார்த்தை டேக் வித் அ பிஞ்ச் ஆர் கிரெயின் ஆஃப் சால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா? உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்துருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வாயை திறந்தாலே வந்துட்டு பொய் மட்டும் தான் வரும். அப்படின்னா அவங்க எது சொன்னாலுமே நம்மளால் வந்துட்டு நம்ப முடியாது. இவன் சொல்கிறானா அப்படின்னா அது வந்து ஒரு 50% தான் உங்களால் நம்ப முடிய மாதிரி இருக்கும். 50% நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நம்ப மாட்டீங்க. அதுதான் வந்துட்டு டேக் வித் அ பிஞ்ச் ஆர் கிரெயின் ஆஃப் சால்ட். அவன் எது சொன்னாலும் வி நீட் டு டேக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். அப்படின்னா நம்ம வந்து அவன் எது சொன்னாலும் நம்பக்கூடாதுரா, ஒரு வாட்டி நம்ம எதுக்கும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும் அவன் சொல்கிற விஷயத்த அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுதான் அந்த மீனிங். ஓகே? அடுத்த வார்த்தை லைன் ஷேர். லைன் ஷேர் அப்படின்னா ஒரு பெரிய பீஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பீஸாவில் வந்துட்டு நீங்கள் உங்கள் சிப்ளிக்ஸ் ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து 4 பார்ட்டாக பிரிக்கிறீங்க, அதில் ஒரு பார்ட்னு மட்டும் ஒரு பெரிய பீஸை எடுத்து உங்கள் அக்கா கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் வந்து லைன் ஷேர். அவங்க பெரியவங்கள அவங்க சாப்பிட்டு போடணும், பிகாஸ் அ பெஸ்ட் பார்ட் ஆஃப் அ ஹோல் திங். அந்த விஷயத்துலேயே அந்த
அந்த அந்த பீஸாலே பெஸ்ட்டு பீஸா எடுத்து உங்களோட சிப்ளிங்க்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் லயன் ஷேர். ஓகேவா? ரொம்ப எல்லாத்தாலையும் வந்துட்டு சாப்பிட விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு ஒரு போர்ஷனை வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொத்து பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து வீடு தென்னந்தோப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து தென்னந்தோப்பு மட்டும் வந்துட்டு ஒருத்தருக்கு எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில், அதுக்கு தான் லயன் ஷேர். ஏன்னா தென்னந்தோப்பு நிறைய வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். திரும்ப திரும்ப வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபர்டைல் லேண்டாக இருக்கிறதுனால. இப்போ வீடு எழுதி கொடுத்தாங்கன்னா அது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து லயன் ஷேர்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை டு ஃபைட் டூத் அண்ட் நெயில். டு ஃபைட் டூத் அண்ட் நெயில் அப்படின்னா வந்துட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், டு லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னா எல்லா விதத்துலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பாஸ் பண்ணியே ஆகணும், அதுக்காக வேண்டி எல்லா எஃபர்ட்ஸும் என்னால் என்ன எஃபர்ட்ஸ் போட முடியுமோ எல்லா எஃபர்ட்ஸும் போட்டேன். டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு மார்க் டெஸ்ட் பண்ணுவோம், ஓகே. அப்புறம் வந்துட்டு என்ன கோர்ஸ் வாங்கி படிக்கலாம், மேக்ஸுக்கு வந்து இவர், சயின்ஸுக்கு வந்து இவங்க, ரீசனிங்க்கு இது, ஜிஎஸ்க்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோர்ஸஸையும் எந்த சோர்ஸஸையும் விடாமல் எல்லாத்தையும் செக் பண்ணி தரவாக படித்து வைக்கிற இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ ஒரு ஃபியர்ஸாக வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான எஃபர்ட்ஸை போட்டிங்க அப்படின்னா அதுதான் டு ஃபைட் டூத் அண்ட் நெயில். அடுத்து வந்து டு ஹிட் த சாக் அப்படின்னா தூக்கம் வர்றது, டு கோ டு பெட். ஓகேவா? அடுத்த வார்த்தை அண்டர் அ க்ளவுட். அண்டர் அ க்ளவுட் அப்படின்னா சந்தேகம் வர மாதிரி இருக்கிறது, அதுதான் அண்டர் சஸ்பிஷன். அடுத்தது ஆஸ் ஃபிட் அஸ் அ ஃபிடில் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கிறது, அதுதான் ஆஸ் ஃபிட் அஸ் ஃபிடில். ஓகே. அடுத்த வார்த்தை பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஆல் த அட்வான்டேஜஸ், எல்லா விஷயத்துலையும் இருக்கிற எல்லா அட்வான்டேஜஸுமே ஒரு மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஷி ஹேஸ் தி பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜஸுமே கிடச்சிருக்கு, ரொம்ப ஒரு ராணி வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு கிடைக்கிது, கஷ்டப்படாமல் கிடைக்கிது. அதுதான் a situation wherein someone has the privilege of enjoying two different opportunities. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் நல்லாவும் படிக்கிறீங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது, வயசானாலும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் போகிற இடத்துலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு பிக்கர் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது, அதே மாதிரி யூ ஹாவ் இன்ஸ்டியூட் சப்போர்ட் ஆல்சோ. இன்ஸ்டியூட்லேயும் வந்துட்டு நீங்கள் மென்டராக வேலை பார்க்குறீங்கனாலோ இல்லை அங்கேயும் வந்துட்டு இல்லை நீங்கள் படிங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் கிடைக்கும், டூ டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்ற மாதிரி. அடுத்த வார்த்தை பை ஹூக் ஆர் பை க்ரூக். எந்த ஒரு வழியிலையாச்சும், அது நல்ல வழியோ கெட்ட வழியோ, கண்டிப்பாக இந்த செயலை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருக்கிறதா வந்து பை ஹூக் ஆர் க்ரூக். ஓகேவா? பை மீன்ஸ் எனி மீன்ஸ், அது வந்து தப்பாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம். யூஸிங் வாட் எவர் மெத்தட்ஸ் ஆர் நெசசரி, குறுக்கு வழியில் போடுறதுனா கூட அதை நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது. அடுத்தது பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத் அப்படின்னா ரொம்ப நேரோ மார்ஜின்லனா நூல் இலையில் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்துட்டு பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆக்சிடென்ட்ரா மச்சான், நூல் இலையில் தப்பிச்சிட்டேன், இல்லாட்டியும் வந்துட்டு அந்த காரை வந்து என் வண்டி மேலே ஏற்றிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதுதான் பை ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத்னா ரொம்ப நேரோ மார்ஜின். இதில் பாயிண்டில் போயிடுச்சு சொல்லுவோம்ல, மார்க்கில் பாயிண்டில் போயிடுச்சு அப்படின்னு, அதுதான் டு ஜஸ்ட் பேர்லி மேனேஜ் டு அச்சீவ் சம்திங். ஒரு விஷயத்தை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட் 0.25 எனக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப் மார்க் வந்து 84. ஓகேவா? 100க்கு நான் 84.25 எடுத்தனால நான் வந்துட்டு வேலை வாங்கிட்டேன். அந்த 80.25 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு இன்னும் வேலையே கிடச்சிருக்காது. அதுதான் வந்து பை ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத். இது வந்துட்டு பாசிட்டிவ் மீனிங், ஒரு நூல் இலையில் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கிறது. ஓகேவா? அடுத்த வார்த்தை பை எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறதா வந்து எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை கிரீஸ் த பாம். கிரீஸ் த பாம்னா ஒருத்தவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறது. ஓகேவா? லஞ்சம் கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, கிரீஸ் த பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹேண்ட் இன் க்ளவ் ஆர் ஹேண்ட் அண்ட் க்ளவ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பிணைப்போடு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஹேண்ட் அண்ட் க்ளவ் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா
நீங்கள் அவ்வளோ க்ளோஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை இன் ஹை அண்ட் குட் ஸ்பிரிட்ஸ். இன் ஹை அண்ட் குட் ஸ்பிரிட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ஜாய்ஃபுல்லாக எலேட்டடாக சியர்ஃபுல்லாக இருக்கிறது, ஃபுல் ஆஃப் ஹோப் அண்ட் என்தூசியாசமோடு இருக்கிறதா வந்துட்டு இன் ஹை அண்ட் குட் ஸ்பிரிட். ஓகே, அடுத்த வார்த்தை கீப் அட் அண்ட் ஆர்ம்ஸ் லென்த். கீப் அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னா ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருக்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆக விடாமல் ஒரு சில பர்சன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஆர்ம்ஸ் லென்த்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தா பேசுவோம், ஹாய் பை ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்கும், ரொம்ப க்ளோஸாக மூவ் ஆகிக்க மாட்டோம் அவங்களோட. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கீப் அட் ஆர்ம்ஸ் லென்த்துன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒருத்தவங்கள டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கிறது, ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாமல். அடுத்த வார்த்தை ஸ்ட்ரெயின் எவ்ரி நர்வ். ஸ்ட்ரெயின் எவ்ரி நர்வ்னா ஒர்க் வெரி ஹார்ட் ஆர் டு மேக் அட்மோஸ்ட் எஃபர்ட்ஸ். அதான் என்ன வார்த்தை சொன்னேன், லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்டு. அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்தோம்ல, டு ஃபைட் டூத் அண்ட் நெயில். அதுக்கப்புறம் வந்து இந்த வார்த்தை ஸ்ட்ரெயின் எவ்ரி நர்வ், எல்லாமே ஒரே மீனிங் தான். அடுத்த வார்த்தை த்ரூ காஷன் டு த வேர்ல்ட் விண்ட். டு காஷன் த்ரூ த விண்ட் அப்படின்னா எனக்கு என்னன்னு இருக்கிறது. ஓகேவா, டு டூ சம்திங் வித்தவுட் வரிங் அபவுட் த ரிஸ்க். இது ஒரு விஷயம் செய்கிறோம், அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்னு தெரியாமல் நம்மாட்டுக்கு ஒரு விஷயத்தை வந்துட்டு கவலையே இல்லாமல் அதோட கான்சிக்வன்சஸ் யோசிக்காமல் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் த்ரூ காஷன் டு த விண்ட். ஓகே, அடுத்த வார்த்தை டு ஈட் அ ஹம்பிள் பை. டு ஹீட் அ ஹம்பிள் பைனா ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோ காஷன் டு த விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்துட்டு நகையை திருடிட்டோம். ஓகேவா, ரொம்ப ஃப்ரெண்டு கேட்குறான், ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நகையை எடுத்து ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டீங்க. எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, வீட்டில் நகை எடுத்து கொடுத்துட்டீங்க. அப்போ வந்து வீட்டில் தெரிஞ்சு போயிடுது. வீட்டில் தெரிஞ்சு போனோடனே அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக கன்ஃபார்மாக கத்துவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, டு ஹீட் அ ஹம்பிள் பைனா நீங்கள் வந்துட்டு ஆமாம் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் டு ஈட் அ ஹம்பிள் பை. ஒரு தப்பு செஞ்சுட்டு அந்த தப்புக்கான தண்டனையை வந்து அனுபவிக்கிறது தான் டு ஈட் அ ஹம்பிள் பை. ஓகேவா, அடுத்த வார்த்தை அட் ஒன்ஸ் வித் எண்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது, ரொம்ப பெர்ப்ளெக்ஸ்டாக இருக்கிறது, டோட்டல் கன்ஃபியூஷன் தான் வந்து அட் ஒன்ஸ் வித் எண்ட். ஓகேவா, ரொம்ப கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை பில்ட் காசல்ஸ் இன் த ஏர் அப்படின்னா வந்து டே ட்ரீம் பண்ணுறது. கனவுல வந்து மேக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு இவரானா கேப்டன் அமெரிக்காவானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம்ல. நம்ம மட்டும் இந்த வேலை வாங்கிட்டோன்னு வச்சுக்கே நம்ம ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலி படித்தாதான் மார்க் வாங்கினா தான் வேலை வாங்க முடியும். பட் அந்த படிக்காமே நம்ம உட்காந்து டே ட்ரீம் பண்ணிட்டு இருப்போம்ல, அதுதான் பில்ட் காசல்ஸ் இன் த ஏர். ஓகேவா, அடுத்த வார்த்தை பேர்ன் ஒன்ஸ் பிரிட்ஜ் ஆர் போட்ஸ் அப்படின்னா டு டெஸ்ட்ராய் ஆல் த ரிலேஷன்ஸ். எல்லா ரிலேஷன்ஸையுமே வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறது, திரும்ப வந்துட்டு அந்த இடத்துக்கு போக முடியாதபடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கும் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஓகேவா, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுறீங்க, பிரேக்கப் பண்ணிடுறீங்க. எப்படின்னா அந்த பொண்ணு திரும்ப உங்களை திரும்பியே பார்க்க முடியாதபடி நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிடுறீங்க. அதனால் அந்த பொண்ணு சுத்தமாக வெறுத்துட்டு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னா அதுதான் வந்து டு டெஸ்ட்ராய் ஆல் ரிலேஷன். திரும்ப போய் அவங்களோட பேட்சப்பே பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். பேர்ன் ஒன்ஸ் போட்ஸ் ஆர் பிரிட்ஜஸ். திரும்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் திரும்ப உங்களால் போய் அதே ப்ரீவியஸ் சுச்சுவேஷனே உங்களால் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் தான் இது. ஓகேவா, அடுத்த வார்த்தை காட் ரெட் ஹேண்டட். காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னா வசமாக மாட்டிக்கிறது. டு கேட்ச் சம்மன் டூயிங் சம்திங் இல்லீகல். அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்க அவன் கண் கூட மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அதுதான் கேட்ச் ரெட் ஹேண்டட். ஓகேவா, காட் இன் த ஆக்ட் ஆஃப் கமிட்டிங் த க்ரைம். ஓகே, அடுத்த வார்த்தை க்ளோஷேவ். க்ளோஷேவ்னா வந்துட்டு நூலையில பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத்னு படித்தோம்ல, இங்கே ஒரு இதோ பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத். இதுவும் க்ளோஷேவும் ஒரே மீனிங் தான். ஓகேவா, நேரோ எஸ்கேப். பட் அந்த இது வந்துட்டு டிசாஸ்டருக்கும் வரும், மாருக்கும் பாசிட்டிவான மீனிங், அதுவும் இதே மாதிரி தான். பட் இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பயோ க்ளோஸ் ஷேவ்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை டோன்ட் கவுண்ட் யுவர் சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ச் அப்படின்னா ஒரு பிளானை வந்துட்டு நீங்கள் டோன்ட் மேக் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் ஈவெண்ட்ஸ் தட் ஹேவ் நாட் எட் ஹேப்பன்டுன்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த நீங்கள் பிளான் பண்ணுற விஷயம் எப்போயுமே 90% நடக்கவே நடக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, அந்த 1,00,000 ரூபாய் வர வேண்டியது இருக்குது, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. பட் அந்த கொடுக்க வேண்டியதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டீங்க, நீ வந்து 50,000 இதில் செலவு பண்ணிக்கோ, உனக்கு வந்துட்டு 20,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், உனக்கு 10,000 வந்து கடன் கொடுக்கணும், அதை கடன் கொடுக்குறேன்னு அந்த 1,00,000 ரூபாயை வச்சுட்டு நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கிட்ட வந்து
பிளான் வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்ககிட்ட ஆக்சுவலி அந்த பணம் 1 லட்சம் ரூபா உங்கள் கையிலே வரலை. பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கிட்ட வாக்கு கொடுத்து வச்சுட்டீங்க. ஆனால் அந்த கொடுக்க வேண்டிய 1 லட்ச ரூபா அந்த ஆள் வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த டைமிங்க்கு. அப்போ இந்த 4 பேர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்பாங்க தானே. ஸோ அதுதான் டோன்ட் கவுண்ட் யுவர் சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ச். அப்படின்னா வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வரதுக்கு முன்னாடி அதை பற்றி யோசிக்கக்கூடாது, அதை வச்சு பிளான் போடக்கூடாது. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஃபுல் ஆஃப் பீன்ஸ். ஃபுல் ஆஃப் பீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லைவ்லி அண்ட் எனர்ஜெட்டிக், ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப எந்தூசியாசமில் இருக்கிறது. அடுத்தது வந்து கோ த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னா கோயிங் அபவ் பியாண்ட் வாட் எவர் இட் இஸ் ரெக்வயர்டு. கோ டு த எக்ஸ்ட்ரா மைல்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறது ஒரு விஷயத்துக்காக வேண்டி. அடுத்த வார்த்தை இன் அண்ட் அவுட்ஸ் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஸ்பில் த பீன் தான். ஸ்பில் த பீன்னா என்ன, சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறதா, அதுதான் இந்த அண்ட் அவுட்ஸ்னாலும் வந்துட்டு என்னை பற்றி இன் அண்ட் அவுட் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னா எல்லா சீக்ரெட்ஸும் தெரியும், என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கிறது. ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் என்ன, வெரி நீட், க்ளீன் அண்ட் டைடி. அடுத்த வார்த்தை டு கெட் கோல்டு ஃபீட் அப்படின்னா வந்து டு எக்ஸ்பீரியன்ஸ் நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி பிஃபோர் ஒன் அட்டம்ப்ஸ் டு டூ சம்திங். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு நல்லா படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அது வந்து எஸ்எஸ்பி கிளர்க்காக இருக்கலாம், எஸ்எஸ்சி சிஜிஎல்லாக இருக்கலாம். ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து நல்லா எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கும்ல, உடம்பு வந்து லைட்டாக சில்லுன்னு ஆகும் பயத்தில், அதுதான் டு கெட் கோல்டு ஃபீட். ஓகேவா? அடுத்த வார்த்தை டேர்ன் அ பிளைண்ட் ஐ. டேர்ன் அ பிளைண்ட் ஐனா ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுது. அது வந்து விஷயமா இருக்கலாம், ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஃபேக்டாக இருக்கலாம், ரியாலிட்டியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அவங்கள பார்த்து நீங்கள் டேர்ன் அ பிளைண்ட் ஐ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது அப் இன் ஆர்ம்ஸ். அப் இன் ஆர்ம்ஸ் அப்படின்னா வந்து கையை மேலே தூக்கிறது தானே. ஸோ எப்பயுமே வந்துட்டு போராட்டம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கையை மேலே தூக்கி தானே போராடுவாங்க. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. டு பி வெரி ஆங்க்ரி ஆர் ப்ராட்டஸ்டிங் விகரஸ்லி அபவுட் சம்திங். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் அப் இன் ஆர்ம்ஸ். ஓகேவா? திஸ் குரூப் இஸ் அப் இன் ஆர்ம்ஸ் அகெயின்ஸ்ட் நீட் எக்ஸாம்க்கு அகேன்ஸ்ட் தான் வந்து அப் இன் ஆர்ம்ஸில் இருக்காங்க அப்படின்னா ரெபல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை வியர்ஸ் ஹிஸ் ஹார்ட் ஆன் ஹிஸ் ஸ்லீவ் அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸை அப்படியே எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு வியர்ஸ் ஹிஸ் ஹார்ட் ஆன் ஹிஸ் ஸ்லீவ்ஸ். ஓகே, எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஃபீலிங்ஸ் ஓப்பன்லி. அடுத்த வார்த்தை ஒயிட் எலஃபண்ட். ஒயிட் எலஃபண்ட் நம்மக்கிட்ட ஒரு சொத்து இருக்கும். ஓகேவா? அந்த சொத்து நிறைய காசு கொடுத்து வாங்கிடுவோம், ஆனால் வந்துட்டு அது வந்து தண்டமாகவே வீட்டில் இருக்கும், அதால் எந்த யூஸுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன், அந்த மாதிரியான ஒரு பொருளை தான் வந்துட்டு நம்ம ஒயிட் எலஃபண்ட்னு சொல்லுவோம். காஸ்ட்லி அண்ட் ட்ரபிள்சம் போர்ஷன் யூஸ்லெஸ்லி டு இட்ஸ் ஓனர். ஓகே, அடுத்த வார்த்தை எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னால் ரொம்ப லிட்ரேச்சர் படித்தவங்க இல்லை நல்ல லிட்ரரி ஆர்ட்டில் ப்ரொஃபிஷியன்சி உள்ளவங்கள தான் வந்துட்டு மேன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வெல் எஜுகேட்டட் அண்ட் வைஸ் பர்சன்ஸையும் வந்துட்டு மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லா படித்து நல்ல ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வைஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்டாம் இன் அ டீ கப் அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அந்த சின்ன விஷயத்த வந்துட்டு பெருசாக ஒரு எக்ஸாசரேட் பண்ணி சண்டை இழுக்கிறது தான் ஸ்டாம் இன் அ டீ கப். அடுத்த வார்த்தை ஆட் இன்சல்ட் டு இன்ஜூரி. ஆட் இன்சல்ட் டு இன்ஜூரி அப்படின்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த பிரச்சனையில் வந்துட்டு நீங்கள் இன்னும் வேர்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்துட்டு தூண்டி விட்டு அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிறது தான் வந்து ஆட் இன்சல்ட் டு இன்ஜூரி. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐ. ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஏன்னா என் கண்ணு என் மணியன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு குழந்தைய மட்டும் ரொம்ப கொஞ்சிட்டு இருப்பாங்கல்ல அவங்க அம்மா, அதுக்கு பேர் தான் ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐ. சம்வன் வெரி ப்ரீஷியஸ் ஆர் டியர். ஓகே, 2 சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, இதில் வந்து இது பாதி வீட்டில் இப்படி தான் நடக்கும். 2 சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, ஒருத்தவங்களை மட்டும் ரொம்ப கொஞ்சுவாங்க அவங்க அம்மா, அது வந்து ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐ. ஓகே, அடுத்தது பேக் டு ஸ்கொயர் ஒன். பேக் டு ஸ்கொயர் ஒன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? ஒரு வேலையை பார்த்துட்டீங்க, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கிறீங்க, அந்த எக்ஸாம் வந்து கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 மார்க்லேயோ ஒரு 20 மார்க்லேயோ போயிடுது அப்படின்னா நீங்கள் திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன், அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் திரும்ப வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரியும், திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடுறீங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை பேட் பிளட். பேட் பிளட்னா ரொம்ப கோவமாக இருக்கிறது, ஆங்க்ரி ஃபீலிங்காக இருக்கிறது, எனிமிட்டி, இல் ஃபீலிங். அந்த பர்சனை பார்த்தாலே நமக்கு பேட் பிளட் அப்படின்னா ரத்தம் கொதிக்கிறதா, இவ்வளோ பார்த்தாலே அப்படின்னு சொல்லுவோம்ல, ரத்தம் கொதிக்குதுடா அப்படின்னா நம்மளுக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கலன்னு அர்த்தம், ஒரு மாதிரி ஆங்க்ரி ஆகுது அப்படிங்கிறது தான் பேட் பிளட். ஓகே, அடுத்தது பாலிஸ் இன் யோர் கோட். பாலிஸ் இன் யோர் கோட்னா என்ன அப்படின்னா இனிமேல் இந்த பாலை கிக் பண்ண வேண்டிய, இந்த கோர்ட்டில் வந்து கிக் பண்ணி கோல் போட வேண்டியது உன் வேலை. நாங்கள் எங்களால் எல்லாம் முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே டெசிஷன் எடுக்க வேண்டியது வந்துட்டு உன் வேலை அப்படிங்கிறது. ஓகேவா? இட் இஸ் அப் டு யூ டு மேக் த நெக்ஸ்ட் டெசிஷன் ஆர் ஸ்டெப். ஓகேவா? நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அடுத்த விஷயத்த வந்துட்டு பண்ணுறதுக்கு. அடுத்த வார்த்தை பிளாக் ஷீப். பிளாக் ஷீப்னா வந்துட்டு ஒரு பர்சன் அவங்க ஃபேமிலியிலே ஆகாதவங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு பேட் ரெப்யூட்டேஷனோடு இருப்பாங்க, அவங்கள தான் வந்து பிளாக் ஷீப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன் ஹூ இஸ் நாட் அக்செப்டட் அஸ் அ பார்ட்
பார்ட் ஆஃப் ஃபேமிலி ஆர் குரூப் பிகாஸ் ஒன்ஸ் பேட் கண்டக்ட். அவங்க வந்து பேட் கண்டக்டோடு இருப்பாங்க, அதனால அவங்க வந்து குடும்பத்திலே வந்துட்டு ஒரு ஆளை சேர்த்துக்காம ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் பிளாக் ஷீப்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சிக்கன் ஹார்ட்டட். சிக்கன் ஹார்ட்டட் அப்படின்னா சிக்கன் எப்படி இருக்கும், ரொம்ப கோழி வந்து ரொம்ப குட்டியாக எது எடுத்தாலும் பயத்தோட சுபாவத்தோடு இருக்கும்ல, அதுதான். ஒரு மாதிரி யாருமே சுபாவமோடு இருந்தாங்களா ஈஸியாக வந்துட்டு ஒருத்தவங்களை பயமுடுத்திடலாம் அப்படின்னா அந்த பர்சன் தான் வந்து சிக்கன் ஹார்ட்டட்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஃபேர் வெதர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேர் வெதர்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட நல்ல டைமில் மட்டும் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம பேட் டைம்ஸ் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்ம குட் டைம்ஸில் மட்டும் நம்மளோட இருக்கவங்கள தான் வந்து பேட் வெதர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ், சாரி பேட் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அடுத்த வார்த்தை ஃபார் குட். ஃபார் குட்னா பெர்மனன்ட்லி ஆர் ஃபார் எவர். இட் இஸ் ஃபார் குட் அப்படின்னா இட் இஸ் பெர்மனன்ட்லி லைக் திஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை இன் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா இன் ரைட்டிங்னு அர்த்தம். பிளாக் அண்ட் ஒயிட்னா என்ன, பிளாக் ஐ எம் ரைட்டிங் திஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரிட்டன் டவுன் இன் பிரிண்ட், கையிலையும் எழுதலாம், இல்லாட்டி பிரிண்டாகவும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு அச்சடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து எழுத்து வடிவில் கொண்டு வரீங்க அப்படின்னா அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேவா, எழுத்து வடிவில் நீங்கள் எதையுமே வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால் வாட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். அடுத்த வார்த்தை இந்த நிக் ஆஃப் டைம்னா கடைசி டைமில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அட் த லாஸ்ட் பாசிபிள் மொமெண்ட்டில், ஜஸ்ட் இன் டைம், கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அட் த லாஸ்ட் பாசிபிள் மொமெண்ட். அடுத்தது வந்துட்டு லீவ்ஸ் யூ இன் லர்ச். லீவ்ஸ் யூ இன் லர்ச் அப்படின்னா லீவ் சம்ஒன் இன் ஹெல்ப்லெஸ் கண்டிஷன். ஒருத்தவங்க வந்து கடைசி நேரத்தை அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டியில் இருக்கிறப்ப அவங்கள வந்து விட்டுட்டு ஓடிடுறதா வந்துட்டு லீவ்ஸ் யூ இன் லர்ச். ஓகேவா, அடுத்த வார்த்தை அவுட் ஆஃப் த ப்ளூ. அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா கம்ப்ளீட்டாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் பண்ணுறது. ஓகேவா, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்கிறது தான் வந்து அவுட் ஆஃப் ப்ளூ. நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதுதான் அவுட் ஆஃப் த ப்ளூ. அடுத்த வார்த்தை டேக் டு ஒன்ஸ் ஹீல்ஸ் அப்படின்னா டு ரன் அவே இன் ஃபியர். பயத்தில் வந்து ஓடிடுறதான் டேக் டு ஒன்ஸ் ஹீல்ஸ். ஓகே, சாம்பார் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்துட்டு டேக் டு ஒன்ஸ் ஹீல்ஸ். ஓகே, அடுத்த வார்த்தை டு ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன். டு ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன்னா என்ன அப்படின்னா எல்லாரும் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ட்ரெண்டு வந்துட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, அதனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெண்டை நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோரும் வந்துட்டு விமெனுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். லெகின் போடுறது இப்போ வந்துட்டு ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஆங்கிள் லெகின் வந்துட்டு வாங்கி போடுறது, அது வந்து எல்லா ட்ரெண்டும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி. ஓகேவா, அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு சக்சீடாக ஒரு ஆக்டிவிட்டி எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது வந்து வெற்றியை தரும் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஜம்பிங் ஆன் த பேண்ட் வேகன். ரெண்டு மீனிங்குமே இருக்குது. அடுத்த வாரத்தை பேர்ட் ஐ வியூனா வந்துட்டு மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்க்குறது, மேலோட்டமாக ஓவராலாக வந்துட்டு பார்க்குறது தான் வந்து பேர்ட் ஐ வியூ. அடுத்தது கேக் வாக். கேக் வாக்னா வந்து ரொம்ப ஈஸியான அச்சீவ்மெண்ட்டுன்னு அர்த்தம், கேக் வாக். அடுத்த வார்த்தை ஃபூல்ஸ் பேரடைஸ். ஃபூல்ஸ் பேரடைஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு எதுக்கு அவன் ஹாப்பியாக இருக்கானே தெரியாது, பட் ஒரு ஃபூலிஷ் ரீசனுக்காக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருப்பான், ரியாலிட்டியே தெரியாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். ஆனால் ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக அப்படின்னு கடைசியில் அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு தெரியாமல் ரியாலிட்டி என்னன்னு ஹிட் ஆகாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஃபூல்ஸ் பேரடைஸ், கனவு உலகத்தில் இருப்பான். ஓகேவா, அடுத்த வார்த்தை லெப்பர்ட் கான்ட் சேஞ்ச் இட்ஸ் பார்ட்ஸ். தான் ஒருத்தரோட கேரக்டரை நம்மளால் மாற்றவே முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஒன் டு சேஞ்ச் ஒன்ஸ் கேரக்டர் அப்படின்னா அதுதான் வந்து லெப்பர்ட் கான்ட் சேஞ்ச் இட்ஸ் பார்ட்ஸ். அடுத்த வார்த்தை மேன் ஆஃப் ஸ்ட்ரா. மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்னா ஒரு மாதிரி வீக் அண்ட் கோவர்ட்லி பர்சன், மேன் ஆஃப் நோ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா தைரியமே இல்லாத பர்சனாக வந்துட்டு மேன் ஆஃப் ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை படுத்தோம்ல சிக்கன் ஹார்ட்டட், இதெல்லாம் ஒரே மீனிங் தான். அடுத்த வார்த்தை எ வுல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங் அப்படின்னா வந்து ஒரு நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு பர்சனை தான் வந்து ஹிப்போக்ரிட்டன் சொல்லுவாங்க. டேஞ்சரஸ் பர்சன் பிரிட்டெண்ட் டு பி ஹார்ம்லெஸ். ஒரு மாதிரி நம்ம கூடயே தான் இருப்பான், நம்ம ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நம்ம முதுகில் குத்திட்டு ஓடிடுவான். அவன் தான் வந்து வுல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங். ஓகேவா, பார்க்க ஆடு மாதிரி தான் இருப்பான், பட் பண்ணுறதெல்லாம் நரி மாதிரி இருக்கும், அதை தான் வுல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சைல்ட்ஸ் பிளே அப்படின்னா வெரி ஈஸி டாஸ்க்குன்னு அர்த்தம், சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி டு டூ, அதுதான் வந்து சைல்ட்ஸ் பிளே. கேக் வாக்கு, சைல்ட்ஸ் பிளே எல்லாமே ஒரே மீனிங் தான். அடுத்தது கூலாச குங்குமர்னா தோனி தான் கூலாச குங்குமர். ஓகேவா, தோனி எவ்வளோ காமாக இருப்பார், அவர் தான் நாட் நர்வஸ் ஆர் எமோஷனல் ஆக மாட்டாங்க, ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக
முடிஞ்சால் ஐஸ் மாதிரி இருப்பாங்க. அடுத்த வார்த்தை கட் கார்னர்ஸ்னால் வந்து முடிஞ்ச அளவு வந்துட்டு செலவை வந்து குறைக்கிறதா வந்துட்டு கட் கார்னர்ஸ். அந்த செலவை குறைக்கிறதுனால உங்களால் வந்துட்டு அந்த வேலையை வந்து ஒழுங்காக பண்ணி முடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 ரூபா வந்து ஒரு சோப்பு தயாரிக்க ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செலவு கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சோப்பை வந்து 30 ரூபாக்குள்ளே பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ 30 ரூபாக்குள்ள அந்த சோப் பண்ணும்போது அந்த சோப்போட குவாலிட்டி தரமட்டமாக இருக்கும். அதுதான் கட் கார்னர்ஸ். டு சேவ் மணி, டைம் அண்ட் எஃபர்ட் when doing something but not including some parts. ஓகேவா? அடுத்தது கட் த மஸ்டர்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணி சக்சீட் ஆகிறது, அதுதான் வந்து கட் த மஸ்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் கட் த மஸ்டர்ட் இந்த எக்ஸாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ட்ரா அ லைன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைன் ஐ ஹாவ் செட் மை பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்வீங்கள்ல, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர் ஆடாமல் நமக்கே தெரிய வரும், ஓகே நம்ம வந்து கொஞ்சம் லிமிட்டில் இருந்துக்கிறது நமக்கு நல்லது. அதே மாதிரி சில பர்சன்ஸை மட்டும் நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டா போதும். அப்போ வந்து வி வில் செட் அ பவுண்ட்ரி, யார் யார் இருக்கணும், யார் யார் இருக்கக்கூடாது, யார் யார்கிட்ட பேசணும், அதுதான் ட்ராயிங் அ லைன். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஃபெதர் ஒன்ஸ் ஓன் நெஸ்ட். ஃபெதர் ஒன்ஸ் ஓன் நெஸ்ட்னா மேக் மணி இன் அன் இம்ப்ராப்பர் வே, ஒரு மாதிரி டிஸ்ஆனஸ்ட் வேல வந்துட்டு கள்ளத்தனமாக வந்துட்டு பணம் வந்து சம்பாரிச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபெதர் ஒன்ஸ் ஓன் நெஸ்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை கெட் அ டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விஷயம் ஒருத்தவரை வந்து இது வந்து நெகட்டிவான மீனிங், அதனால நான் நெகட்டிவ் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? டு பி கிவன் த சேம் ட்ரீட்மெண்ட் தட் யூ ஹாவ் கிவன் டு அதர்ஸ். நீங்கள் ஒருத்தரை வந்துட்டு ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணிட்டீங்க, அந்த பர்சன் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே மாதிரி பேட் ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மெடிசனே நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். அடுத்த வார்த்தை ஹாவ் பிக்கர் அண்ட் அதர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னா ஹாவ் பிக்கர் ஆர் அதர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னா எனக்கு வந்து இதை விட நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் டு அட்டென்ட் டு, எனக்கு வந்து பெரிய மீனாக இருக்கிற வேலை இருக்குது அப்படின்னா எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்லாம் நான் பார்க்க முடியாது. ஐ ஹாவ் அ பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னா எனக்கு இன்னும் பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, நான் அதை போய் பார்க்கணும். இந்த மாதிரியான சின்ன மேட்டர்லாம் கொண்டுக்கிட்டு எங்ககிட்ட வராதிங்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக இதை சொல்லுவாங்க. அடுத்தது ஹெர்க்யூலியன் டாஸ்க். ஹெர்க்யூலியன்னா வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்குன்னு அர்த்தம். அடுத்தது கிக் த பக்கெட் அப்படின்னா டை. ஓகேவா? இறந்து போகிறது. அடுத்தது கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னா ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்தினால 2 வேலை வந்து முடியும். அடுத்த வார்த்தை நிப் இன் த பட் அப்படின்னா முளையிலே கிள்ளிடணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் வந்து ஒரு கெட்ட பழக்கம் நம்ம குழந்தைக்கு வந்து வர ஆரம்பிக்குது, அந்த கெட்ட பழக்கத்தை வந்துட்டு முளையிலே கிள்ளி எறிஞ்சிட்டோம்னா அந்த குழந்தை வந்து நல்லா வளரும், அதுதான் நிப் இன் த பட். ஓகேவா? அடுத்த வார்த்தை செல்லிங் லைக் ஹாட் கேக்ஸ் அப்படின்னா ரொம்ப நிறைய சேல்ஸ் ஆகுது, டு செல் குயிக்லி அப்படிங்கிறது தான் வந்துட்டு செல்லிங் லைக் அ ஹாட் கேக். ஷெட் crocodileனா டே நீ முதல்ல கண்ணீர் விடாதான்னு சொல்லுவாங்கல்ல, முதல்ல கண்ணீர்னா ஃபால்ஸ் டியர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? மாதிரி நடிப்பாங்க, எமோஷ்னல் ஆகிறதுக்கு மாதிரி நடிக்கிறது தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை வந்து டேக் த புல் பை த ஹார்ன்ஸ் அப்படின்னா வந்துட்டு டு ஹேண்டில் டிஃபிகல்ட்டிஸ் ஹேண்டில் பண்ணுறதா வந்துட்டு டேக் புல் பை த ஹார்ன்ஸ். ஓகே? அடுத்த வார்த்தை லாஸ்ட் ஸ்ட்ரா என்ன அப்படின்னா ஃபைனல் ப்ராப்ளம் இன் த சீரீஸ். ஓகே? லாஸ்ட் ஸ்ட்ரானா என்ன, ஃபைனல் ப்ராப்ளம் இன் த சீரீஸ். ஓகே? அடுத்த வார்த்தை வந்துட்டு டு கால் ஸ்பேட் அப்படின்னா டு பி ஃப்ராங்காக இருக்கிறது, ஒரு விஷயத்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுதான் டு கால் ஸ்பேடு. அடுத்தது டு கீப் அன் ஐ ஆன்னா ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது, காஷியஸாக இருக்கிறது. டு வாட்ச் சம்மன் ஆர் சம்திங் கேர்ஃபுல்னு அர்த்தம், ரொம்ப காஷியஸாக இருக்கிறது. அடுத்தது பேர்ட் இன் த ஹேண்ட் இட்ஸ் ஒர்த் டூ இன் த புஷ் அப்படின்னா கையில் இப்போ இருக்கிறதே வந்து சேஃபாக இருக்கிறது நல்லது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இப்போ கையில் இருக்கிறதே வந்துட்டு சேஃப்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதான் ஹேவிங் சம்திங் ஃபார் சர்டன் இஸ் பெட்டர் தென் பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பெட்டர். அடுத்த வார்த்தை போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா வந்து காசிங் ஆஃப் டிஸ்பியூட். causing a dispute or quarrel or point of an argument, அதுதான் வந்து போன் ஆஃப் கன்டென்ஷன் அர்த்தம். ஓகேவா? ப்ராப்ளம்க்குரிய விஷயம் அப்படிங்கிறதான் வந்துட்டு போன் ஆஃப் கன்டென்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமர் கோவில் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை எடுத்தாலே அது வந்து பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுதான் போன் ஆஃப் கன்டென்ஷன். ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் அன் ஆர்குமெண்ட். இல்லாட்டி இந்த சபரிமலை டெம்பிளுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் எடுத்தாலும் நிறைய டிபேட் வரும், அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் போன் ஆஃப் கன்டென்ஷன்.
சுச்சுவேஷன். ஓகேவா? அடுத்தது கிரீன் ஹார்ன்னா வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனுன்னு அர்த்தம். புதுசாக வேலைக்கு வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த முன் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல். அடுத்தது மேர்ஸ் நெஸ்ட்னா டிஃபிகல்ட் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் அர்த்தம். ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனை தான் வந்துட்டு மேர்ஸ் நெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? மேர்ஸ் நெஸ்ட்னா என்ன? டிஃபிகல்ட் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். அடுத்த வார்த்தை வந்துட்டு ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வாட் யூ டூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் யூ சே. செய்யின்னு சொல்லுவோம்ல, சொல்லாமல் செஞ்சு காட்டிடு. ஓகேவா? சும்மா வாயில் மட்டும் பேசிகிட்டு இருக்காத, செஞ்சு காட்டு. அதுதான் வந்து ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். அடுத்தது ஆல் அண்ட் சன்ரை அப்படின்னா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறது, எல்லாத்தையுமே எவ்ரிபடி வித்தவுட் டிஸ்டிங்ஷன், யாரையுமே விடாமல் எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஆல் அண்ட் சன்ரை. அடுத்த வார்த்தை அட் ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னா டூ சம்திங் வெரி ஸ்லோலி, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக செஞ்சுட்டு இருக்கிறது. அடுத்தது டேகர்ஸ் ட்ரான் அப்படி டேகர்னா வந்து ஆக்சுவலி கத்தின்னு அர்த்தம். அப்போ எனிமீஸை தான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு மாதிரி உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு டேகர்ஸ் ட்ரான்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் ஃப்ரெண்டோடய நீங்கள் எனிமி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு சங்கட்டத்தால் 2 பேர் பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப எனிமையாக இருக்கீங்க அப்படின்னா அதுதான் பீயிங் அட் லாகர் ஹெட்ஸே வந்து தனியாக ஒரு இனியம் தான், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பேக் சீட் டிரைவர்னால் வந்து ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்து 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மேட்ரை. முக்கியமாக நம்ம அந்த மேட்ரை பற்றின நாலேஜே இல்லாமல் நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகிட்டு அதில் நம்ம ஒப்பீனியன் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம தான் வந்து பேக் சீட் டிரைவர். ஓகேவா? அடுத்தது பிளேசர் ட்ரையல் அப்படின்னா டு லீட் த வே அஸ் அ பயனியர், ஒரு விஷயத்தோட முன்னோடியாக இருக்கிறதா வந்து பிளேசர் ட்ரையல். அடுத்தது பிரேக் அ லெக்னா வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்கிறது. அடுத்தது கட் டு த சேஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வருது, கம்மிங் டு த பாயிண்ட். ஓகேவா? பீட்டிங் அரவுண்ட் த புஷ் போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கட் டு த சேஸ்னால் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வருது. அடுத்தது ஹீட் லைக் ஹார்ஸ் அப்படின்னா வந்துட்டு நிறைய சாப்பிட்றது தான் வந்துட்டு ஈட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபுட் அப்படின்னா அதுதான் வந்து ஈட்டிங் லைக் அ ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஐ வாஷ் அப்படின்னா கண் துடைப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான் கண் துடைப்பு தான் ஐ வாஷ். கண் துடைப்பு எதுக்காக சொல்லுவோம்? ஒருத்தவங்க நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு எல்லாமே கண் துடைப்புடா, நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லுவோம்ல, நம்மளை வந்து நல்லவங்க மாதிரி வச்சு அதுதான் ஐ வாஷ். அடுத்தது வந்துட்டு நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினா சார் அவன், அதுதான் ஹேவிங் அ சிப் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஷோல்டர் அப்படின்னா ஒரு டு பி அப்செட் ஃபார் சம்திங் தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட்டில் ஒன்று நடந்திருக்கும், அதை நினச்சிட்டு இன்னும் வந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா வந்து ஹேவிங் அ சிப் ஆஃப் ஒன் ஷோல்டர். அடுத்தது வந்துட்டு ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ் அப்படின்னா வந்துட்டு வேறு வழி இல்லை, இந்த விஷயத்தை தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதா வந்து ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ். ஓகேவா? நோ ரியல் சாய்ஸ் அட் ஆல் அண்ட் அப்பேரண்ட்லி ஃப்ரீ சாய்ஸ் வேர் தெர் இஸ் நோ ரியல் ஆல்டர்னேட்டிவ். அடுத்த வாரத்தை இன் 7th heavenனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஓகேவா? இந்த லாங் ரன் அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப்டர் அ லாங் பீரியட். ஓகேவா? ஆஃப்டர் அ லாங் டைம் ஆர் இன் த எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுறோம், நிறைய சண்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. படிக்கும்போது அந்த ஜேர்னியில் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். ரைட்டாக டிப்ரெஷன் வரும், ஆங்ஸைட்டி வரும், ஒரு சில டைம்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஒரு சில டைம்ஸ் ரொம்ப சேடாக இருப்போம், மார்க் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாங் ரன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இந்த லாங் ரன் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும்னு சொன்னோம்னா அட் த எண்ட் நமக்கு நல்ல ரிசல்ட்டை தரும், அதுதான் இந்த லாங் ரன். அடுத்தது இட்ஸ் கிரீக் டு மீ அப்படின்னா ஒன்றுமே புரியலைன்னு அர்த்தம். ஓகேவா? இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னா அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்டுன்னு அர்த்தம். அடுத்த வாரத்தை ஜம்ப் த கன் அப்படின்னா ஸ்டார்ட் சம்திங் டூ சூன் ஆர் ஆக்ட் ஹேஸ்டிலி, டக்குன்னு ஒரு விஷயத்த வந்து பண்ணிடுறது, யோசிக்காமல் ஒரு விஷயத்த பண்ணிடுறது, இல்லை யோசிக்காமல் ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணிடுறது, சொல்லிடுறது, அதுதான் ஜம்ப் த கன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரெக்டான டைமிங் வராமல் கரெக்டான தப்பான டைமில் போய் ஒரு விஷயத்த சொல்லிடும். அந்த தப்பான விஷயத்த அந்த டைமில் சொன்னதுனால அதோட கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் சமரகலாக போயிட்டுருக்கு, நம்ம போயிட்டு வீட்டில் சம பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம போய் டூருக்கு போய்க்குவா நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா எப்படி இருக்கும்? நம்மளே வச்சு மிதிப்பாங்க. அதுதான் ஜம்ப் த கன். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக போயிட்டு யோசிக்காமல் ஒரு விஷயத்த சொல்கிறது. அடுத்தது லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை அப்படின்னா டு லீவ் திங்ஸ் ஆஸ் தே ஆர் இன் ஆர்டர் டு அவாய்ட் ட்ரபிள், இருக்கிற விஷயத்த அப்படியே விட்டுறது, எதுவும் கிளறாமல். ஓகேவா? ஒரு பழைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பழைய பிரச்சனை
பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை கிளறாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்படியே போயிட்டு போகுது, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் தான். அதுதான் லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை, தூங்குறது தூங்கிட்டே இருக்கட்டும், அதை போய் சீண்ட வேணாம். ஓகேவா, அதுதான் ட்ரபிள்லேருந்து ஒதுங்கி இருக்கிறது. டு லிவ் ஃப்ரம் ஹேண்ட் டு மவுத் அப்படின்னா மிசரபிளாக இருக்கிறது. ஓகேவா, கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்கு நான் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணிக்க மாட்டேன், என் வீட்டில் கொடுக்குற பணம் எனக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்றதுக்கு என்னோட டெய்லி நீட்ஸ்க்கே போகுது அப்படின்றதான். ஓகேவா, லிவ் ஃப்ரம் ஹேண்ட் டு மவுத்து. அடுத்தது மேக் நோ போன்ஸ் அபவுட் அப்படின்னா டிட் நாட் ஹாவ் எனி ஹெசிடேஷன் இன், ஒரு ஹெசிடேஷனே இல்லை அப்படின்னா மேக் நோ போன்ஸ் அபவுட். ஓகே, டு ஸ்டேட் சம்திங் கிளியர்லி, ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன். டு மேக் ஸ்பேடஸ் ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பேடுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு விஷயத்த சொல்லிடுறது. இங்கே தானே படித்தோம், டு கால் ஸ்பேடஸ் ஸ்பேட். அதே மாதிரி தான் வந்துட்டு என்ன வார்த்தை, மேக் நோ போன்ஸ் அபவுட். ஓகேவா, ஒரு விஷயத்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுறது எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல். அடுத்தது ஆன் டென்டர் ஹூக்ஸ். ஆன் டென்டர் ஹூக்ஸ்னால் ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருக்கிறது. ஓகேவா, ஆன் டென்டர் ஹூக்ஸ்னால் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறது, ஒரு சஸ்பெண்ட் அண்ட் பதட்டத்தோடே இருக்கிறது. அந்த எக்ஸாமோட ரிசல்ட் பார்க்குற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இருக்கும்ல, அது மாதிரியான ஒரு பதட்டம் வேறு எதுலேயுமே இருக்காது. அதுதான் வந்துட்டு ஆன் டென்டர் ஹூக்ஸ். அடுத்தது ப்ளே இட் பை இயர் அப்படின்னா டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறது. ஓகேவா, டு டூ சம்திங் வித்தவுட் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன், டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறது. ஓகேவா, ஒரு விஷயம் வந்துட்டு வழக்கம் போல் செய்கிறது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள வந்துட்டு முன்னாடி எந்த ப்ராக்டிஸுமே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுறது, பட் அந்த மாதிரி விஷயத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறத வந்து ப்ளே இட் பை இயர் தான். ஓகேவா, டு இம்ப்ரூவைஸ் 2 மீனிங் இருக்குது. ஒரு விஷயத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லாட்டி எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் ஒரு காம்படிஷனில் போய் கலந்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் வந்து ப்ளே இட் பை இயர் தான். அடுத்த வார்த்தை ப்ரோ ஆர் த்ரோ கோல்டு வாட்டர் அப்படின்னா ஒரு டிஸ்கரேஜ் பை ஷோயிங் இன்டிஃப்ரென்ஸ். ஒருத்தவங்க வந்துட்டு த்ரோ கோல்டு வாட்டர் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இன்டிஃப்ரென்ஸ் காட்டுறீங்கன்னு அர்த்தம். அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணி உன்னாலலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறதா வந்துட்டு த்ரோ கோல்டு வாட்டர் ஆர் போர் கோல்டு வாட்டர். அடுத்தது டு பர்ன் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம தப்பாக செய்கிறோம். ஓகேவா, ஒரு அறியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சதுனால அதோட கான்சிக்வன்ஸஸை ஃபேஸ் பண்ணுறது தான் டு சஃபர் அன்பிளசன்ட் கான்சிக்வன்சஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஒன்ஸ் ஆக்ஷன். ஓகேவா, ஒரு தப்பான விஷயம் செஞ்சிடறோம், அதுக்கான வழியை அனுபவிக்கிறது தான் வந்து டு பர்ன் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ். ஓகேவா, டு க்ரை உல்ஃப் அப்படின்னா வந்துட்டு டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் யூ டோன்ட் நீட் இட். ஓகேவா, டு க்ரை உல்ஃப் அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த நீடே தேவை இருக்காது, பட் நீங்கள் போய் அந்த நேரத்தில் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து டு க்ரை உல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பட் வந்துட்டு அது வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பொய் சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பொய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, பிரச்சனையே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பொய் சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றதுக்காக வேண்டி. ஓகேவா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா மச்சான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்காக வேண்டி தனத்துக்கும் அதே பொய் சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நிஜமாவே நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க ஒருத்தவங்க கிட்ட. அப்போ உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ரெஸ்கியூக்கு கூப்பிட்றீங்க, அப்போ வரமாட்டாங்க. ஏன், முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி பொய் சொல்லி வச்சுருக்கீங்க. அதுதான் க்ரையிங் உல்ஃப்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை டு கோ ஆர் ரன் அரவுண்ட் இன் சர்க்கிள்ஸ் அப்படின்னா டு வேஸ்ட் ஒன்ஸ் டைம் ஆர் எனர்ஜி டூயிங் ட்ரிவியல் திங். ரொம்ப சிம்பிளான திங்ஸை சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, ஒரே விஷயத்த வந்துட்டு திரும்ப பண்ணுறது, பட் அந்த விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க போகிறது இல்லை, ஒரு தேவையில்லாத பண்ணுறது. ஓகேவா, அந்த விஷயம் பண்ணுறதுனால நீங்கள் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு டு க்ரோ ஆர் ரவுண்ட் இன் சர்க்கிள்ஸ். மேக் நோ ப்ராக்ரஸ் இன் அன் ஆர்குமெண்ட் ஆர் டிஸ்கஷன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, அந்த மீட்டிங்கில் வந்துட்டு எல்லோரும் உட்காந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு திங் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட கான்வர்சேஷன் வந்துட்டு டு கோ ரவுண்ட் இன் சர்க்கிள்ஸாகவே இருந்துச்சு. நான் பேசினதே திரும்ப பேசி ஒரு கன்க்ளூஷனுக்கே வராமல் என்ன அந்த மீட்டிங்கில் முடிவு பண்ணுமோ அதை விட்டுட்டு மித்ததெல்லாம் பேசி சண்டை இழுத்து அதை வந்துட்டு ஒரு எண்டே எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டு கோ ரவுண்ட் இன் சர்க்கிள்ஸு. கடைசியில் அதுக்கு முடிவே இல்லை, அது வந்துட்டு ஒரு ப்ராக்ரஸே இல்லை அந்த மீட்டிங்க்குன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது டு கீப் த உல்ஃப் அவே ஃப்ரம் த டோர் அப்படின்னா டு கீப் ஆஃப் ஸ்டார்வேஷன், நம்ம பசியால் வாடுறத வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறதா வந்துட்டு டு கீப் த உல்ஃப் அவே ஃப்ரம் த டோர். ஓகேவா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னால் வந்துட்டு நல்லா சாப்பிட முடியும், நான் வந்து ஸ்டார்வ் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்த வார்த்தை டு மேக் அப் ஒன்ஸ் மைண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறது, தீர்க்கமாக ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறதா டு மேக் அப் ஒன்ஸ் மைண்ட். அடுத்தது டு புட் அ
ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல் அப்படின்னா ஸ்போக்கு போய் ஒரு வீல்ஸில் போட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீல் சுற்றிக்கிட்டே இருக்கு, அந்த வீல் கூட இடையில ஸ்பூனை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்பூனை விட்டிங்கன்னா அந்த வீல் வந்து ஸ்ட்ரக் ஆகி அந்த பைசைக்கிள் விழுக சான்ஸ் இருக்கா? அதுதான். ஒருத்தவங்க நல்லா போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்ரஸ் இருக்குது, பட் இடையில அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா வருது அப்படின்னா அதுதான் டு புட் அ ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல். ஓகேவா? அடுத்தது டு டேக் அ டாஸ்க், டு டேக் டு டாஸ்க் அப்படின்னா பனிஷ்டுன்னு அர்த்தம். ஓகேவா? டு ஸ்கோல்ட் சம்ஒன் ஆர் டு அஃபிஷியலி ரிப்ரமாண்ட் சம்ஒன் அப்படின்னா அஃபிஷியலாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது, டு டேக் டு டாஸ்க். அடுத்தது டு டேர்ன் ஓவர் அ நியூ லீஃப் அப்படின்னா ஒரு விஷயத்த புதுசாக திரும்ப ஆரம்பிக்கிறது. ஓகேவா? ஒரு நியூ பிகினிங், அதை தான் டு டேர்ன் ஓவர் அ நியூ லீஃப். ஓகே, அடுத்த வார்த்தை க்ளோஸ் ஃபிஸ்டட் பர்சன் அப்படின்னா ரொம்ப மிஸ்டர் கஞ்சோன்னு அர்த்தம். ஓகேவா? சி சேஞ்ச் அப்படின்னா வந்துட்டு எ ப்ரொஃபவுண்ட் சேஞ்சு, கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதான் வந்து சி சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மை கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஃபார் ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து என்னோட 2 years or 3 years ஜேர்னியில் ஐ ஹேட் அ சி சேஞ்ச் இன் மை மைண்ட் அப்படின்னா என்னை நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என் மைண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வெட் பிளாங்கெட். வெட் பிளாங்கெட்னா என்ன அப்படின்னா a person who discourages enjoyment or enthusiasm. ஓகேவா? நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே இருக்கான்டா இவன் அப்படிங்கிறது தான் வெட் பிளாங்கெட். எப்பயுமே சிடுனே சுற்றிட்டு இருப்பாங்க, யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது, அவனும் சந்தோஷமாக இருக்கான், மித்தவங்களையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டான். அடுத்தது அபவ் போர்டு அப்படின்னா ஆனஸ்ட் ஃப்ராங்காக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை அக்கீலஸ் ஹீல் என்ன அப்படின்னா வீக்னஸ் பாயிண்ட், ஒருத்தரோட வீக்னஸ் பாயிண்ட் தான் வந்து அக்கீலஸ் ஹீல்னு சொல்லுவாங்க. அடுத்தது அகெயின்ஸ்ட் த கிளாக்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஒர்க் இன் அ கிரேட் ஹரி ஆர் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள், ஒரு மாதிரி ரொம்ப கிளாக்குக்கு எகென்ஸ்டாக வேலை பார்க்குறது அப்படின்னா விடிய வேலை பார்க்குறது, ஐயோ டெட்லைன் முடிஞ்சிடும் கடைசி நிமிஷத்தில் உட்காந்து முட்டிக்கிட்டு இருப்போம்ல, அதுதான் வந்து அகென்ஸ்ட் த கிளாக்னு சொல்லுவாங்க. அடுத்தது பி இன் த ரெட் அப்படின்னா டு பி இன் லாஸ் ஆர் டெட். பி இன் த ரெட், இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது வந்து இங்கே கடனை குறிக்கிறது. ஓகேவா? டு ஓ மணி டு பேங்க், கடனாளியாக இருக்குங்க அப்படின்னா அதுதான் பி இன் த ரெட். அடுத்தது பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னா ரொம்ப என்ஜாயபிளான ஸ்டேட்டில் இருக்கும்னு அர்த்தம். அடுத்தது பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் அப்படின்னா வந்து உங்களை மாதிரியே ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா? அதான் பர்சன்ஸ் ஆஃப் சேம் கேரக்டர் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் முக்கால்வாசி நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க, அதுதான் பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர். அடுத்தது பைட் த டஸ்ட் அப்படின்னா ஒரு சஃபர் டிஃபீட், ஒரு டிஃபீட்டை வந்து பார்த்துட்டோம், அந்த டிஃபீட்டை வந்துட்டு அனுபவிக்கிறது தான் வந்து பைட் த டஸ்ட். ஓகேவா? பைட் த புல்லட்னா ஒரு டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறது பைட் த புல்லட். அதே பைட் த டஸ்ட் அப்படின்னா ஆமாண்டா நான் கீழே விழுந்துட்டு என்னால் முடியல, ஆமாண்டா என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தோல்வியை ஒத்துக்கிறது பேர் என்ன? பைட் த டஸ்ட். இன்னொரு மீனிங் இருக்குது, சாகரத்தையும் வந்துட்டு இதுதான் சொல்லுவாங்க, பைட் த டஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேரி த டே அப்படின்னா என்னோட டேவை நான் கேரி பண்ணிட்டு போனேன் அப்படின்னா நான் வந்துட்டு இன்னைக்கு வின்னராக இருக்கேன், இந்த டேவே என்னோடதுடா அப்படின்னா நான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டேன், ஐ ஹாவ் கேரிட் த டே அப்படின்னா நான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அடுத்தது காட்ச் அ டார்டர்னு என்ன அப்படின்னா டு கேட்ச் அ டேஞ்சரஸ் பர்சன். ஓகேவா? உங்களோட எபிலிட்டியை விட ஒரு பர்சனை வந்துட்டு நீங்கள் பகைச்சிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நீங்கள் வந்து ஒரு பாக்ஸராக இருக்கீங்க, மைக் டைசன் பாக்ஸர் தான் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு மைக் டைசன் இருக்குது, சரி, இல்லாட்டி இவங்களை எடுத்துக்கலாம், பிவி சிந்து செம்ம பேட்மிண்டன் பிளேயர். ஓகேவா? ஒலிம்பிக் மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஒரு நோவிஸாக இருக்கீங்க, நோவிஸ்னால் வந்துட்டு இப்போ தான் கற்றுக்குட்டியாக இருக்கீங்க பேட்மிண்டனில், அவங்களோட போய் விளையாட சொன்னால் முடியாது தானே? அதுதான் உங்களோட எபிலிட்டியை விட ஒரு பர்சனை வந்து அதிகமான எபிலிட்டியோடு இருக்கிற பர்சனோட வந்து சண்டை காட்டுறது, இல்லாட்டி வந்துட்டு அவங்களோட பிரச்சனை வச்சுக்கிறது, அதுதான் டு கேட்ச் அ டேஞ்சரஸ் பர்சன். உங்களோட இருக்கிற அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு டபுள்ஸமாக ஒரு பவர்ஃபுல் பர்சனோட டீல் பண்ணுறது தான் வந்து காட்ச் அ டார்டர். ஓகே, அடுத்தது வந்துட்டு கிராஸ் த பிரிட்ஜ் வென் யூ கம் டு இட் அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது தான் கிராஸ் த பிரிட்ஜ் வென் யூ கம் டு இட். ஓகே, டீல் வித் த ப்ராப்ளம் when and if it arises. Deal with something only when necessary. எப்போ வருமோ அப்போ பார்த்துக்கலாம். அடுத்தது cross your fingers அப்படின்னா வந்துட்டு குட் லக் பண்ணுறது. ஓகேவா? டு விஷ் ஃபார் குட் லக், ஆல் தி பெஸ்ட்ரா, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஹோப்போட இருக்கிறது. ஓகேவா? டே சூப்பர் பஞ்சான், ஐ வில் கிராஸ் மை ஃபிங்கர்ஸ் ஃபார் யூ அப்படின்னா நான் ஹோப்போட வந்துட்டு உனக்காக நான் வேண்டிக்கிறேன், உனக்கு குட் லக் வேணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன், அதுதான் cross your fingers. ஓகேவா? டு ஹோப் that things will happen in the way that you want them to. நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அது வந்து நல்லபடியாக வரும்
வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அவங்க ஃபிங்கர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நம்புறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது க்ரை ஃபார் த மூன் அப்படின்னா ஒரு அன்அட்டைனபிளான ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு நீங்கள் உட்காந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலாக அன்அட்டைனபிள் அன்ரீசபிளான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அது ப்ராக்டிக்கல் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், அதுக்காக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் க்ரை ஃபார் த மூன். ஓகேவா, டு ஆஸ்பயர் டு பொசஸ் சம்திங் பியாண்ட்ஸ் ஒன் ரீச், ஒருத்தர் ரீச்சே பண்ண முடியல, அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கட்டினா கொரியன் ஹஸ்பண்ட் இல்லை கொரியன் ஒய்ஃபை தான் கல்யாணம் பண்ணுவேன் இருக்கீங்கன்னா அதெல்லாம் க்ரை ஃபார் த மூன். ஓகே, அது முடியாது, நமக்கு ஒரு இம்ப்ராக்டிக்கலான விஷயம் தெரியும் முக்கால்வாசி ஒரு 99%. ஓகே, அடுத்த வார்த்தை டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னா இது நமக்கே தெரியும், ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை பார்த்து ஒருத்தவங்களை எடை போடக்கூடாது. அடுத்தது டாங்கீஸ் இயர்ஸ்னால் வந்துட்டு வெரி லாங் டைம், ரொம்ப நீண்ட காலமாகனு அர்த்தம். அடுத்தது ஈஸியர் செட் தென் டன் அப்படின்னா சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டம்னு படித்தோம்ல, அதுதான் ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ், அதுதான். ஓகேவா, நாட் அன் ஈஸி ஆஸ் இட் அப்பியர்ஸ் டு பி அப்படின்னா சொல்கிறது ஈஸிடா செய்கிறது ரொம்ப கஷ்டம், ஈஸியர் செட் தென் டன். ஓகேவா, அடுத்தது ஃபால் ஃப்ளாட்னா என்ன அப்படின்னா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. டு ஃபெயில் டு ப்ரொடியூஸ் அன் இன்டெண்டட் எஃபெக்ட், நம்ம ஒரு விஷயம் நினச்சி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், பட் அந்த பிஸ்னஸ் வந்துட்டு படுத்துருச்சு அப்படின்னா அதுதான் ஃபால் ஃப்ளாட் ஆயிடுச்சு, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகல அப்படின்னா அதுதான் ஃபால் ஃப்ளாட். அடுத்தது ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப் அப்படின்னா இன்னும் ஒரு டிகிரியை சேர்த்து வாங்குறது. ஓகேவா, அடிஷ்னல் டிஸ்டிங்ஷன் இருக்கிறது, ஒரு புதுசாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, நம்ம ப்ரௌடாக இருக்க வரை புதுசாக ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதுதான் ஃபியர் இன் ஒன்ஸ், ஃபியர் இல்லை ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப். ஓகே, அடுத்த வார்த்தை 40 விங்ஸ்னால் ஒரு ஷார்ட் நேப் எடுக்கிறது, ஒரு குட்டி தூக்கம் போகிற ஒரு 20 நிமிஷம் தூக்கம் போகிறதுக்கு பேர் 40 விங்ஸ். அடுத்தது ஃப்ரம் ரேக்ஸ் டு ரிச்சஸ்னால் வந்துட்டு ரொம்ப புவராக இருந்து ரொம்ப ரிச்சாக மாறுறதான் வந்துட்டு ஃப்ரம் ரேக்ஸ் டு ரிச்சஸ். அடுத்தது கெட் ஆன் சம்படிஸ் நர்வ்ஸ் அப்படின்னா டு பி இரிட்டன்ட் ஆர் அனாய்ஸ், ஒருத்தவங்களால நீங்கள் ரொம்ப அனாயாகிறீங்க அப்படின்னா அதுதான் கெட் ஆன் சம்படிஸ் நர்வ்ஸ். ஓகே, இப்போது நான் வந்துட்டு என்னோடய சிப்ளிங்கை வந்துட்டு ரொம்ப வெறுப்பேற்றிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுதான் கெட் ஆன் மை சிப்ளிங்ஸ் நர்வ்ஸ் அப்படின்னா அவங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறேன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை கிவ் அண்ட் பீஸ் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஸ்கோல்டு பண்ணுறது. ஓகேவா, டு கிவ் அஸ், இது வந்துட்டு ரிப்பீட்டட். ஓகேவா, மீனிங்கை நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து தப்பு பண்ண ஒரு வார்த்தை. டு கிவ் அ ஒன்ஸ் மைண்ட் அப்படின்னா நான் என்ன நினச்சிட்டேன், அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டேன், அந்த ஆப்ஷனை போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி ஒருத்தவங்களை போட்டு வசமாக செய்கிறது, வசமாக திட்டுறது தான் வந்து டு கிவ் அ பீஸ் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட். ஓகேவா, ஆனால் பார்த்தா அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் மீனிங் வரும், பட் ஆக்சுவலி இதுக்கு மீனிங் என்ன, ஒருத்தவங்கள போட்டு செமையாக திட்டுறது. ஓகேவா, அவங்க பண்ண தப்புக்காக அவங்கள திட்டுறதான் கிவ் அ பீஸ் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட். அடுத்த வார்த்தை கோ டவுன் லைக் அ லீட் பலூன் அப்படின்னா டு பி ரிசீவ்டு பேட்லி பை அன் ஆடியன்ஸ். ஓகேவா, ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இருக்காங்க, அவங்க காமெடி வந்துட்டு நல்லாவே போய் சேரலை, ஆடியன்ஸ் வந்துட்டு அதுக்கு வந்து கோ டவுன் லைக் அ லீட் பலூனாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்கல, அவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து பேடாக ரிசீவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணலன்னா அதை தான் சொல்லுவாங்க கோ டவுன் லைக் அ லீட் பலூன். ஓகேவா, அடுத்தது கோ டு த டாக்ஸ் அப்படின்னா டெட்டாரியேட் ஆகிறது, டெட்டாரியேட் ஷாக்கிங்லி, ரொம்ப ரூயின் ஆயிடுறது. ஓகேவா, என்னோட பிளான் எல்லாமே கோ டு த டாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரூயின் ஆகிடுச்சு, பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, அதுதான் வந்து. ஓகேவா, கோ டு த டாக்ஸ் என்ன, பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்தது க்ரீன் தம்னா என்ன அப்படின்னா டு ஹாவ் அ நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் இன் கார்டனிங்கில் உங்களுக்கு ஒரு நேச்சுரலான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் தான் க்ரீன் தம். அடுத்தது ஹியூ அண்ட் க்ரை அப்படின்னா ரொம்ப ரொம்ப நாய்ஸியாக மார்க்கெட்டில் சத்தம் போகிற மாதிரி சண்டை போட்டு கொலாடி சண்டை இருக்குள்ள, அதுதான் ஹியூ அண்ட் க்ரை. ஓகேவா, லார்டு கிளாமர் ப்ராட்டஸ்ட்லாம் நடக்கும், நாய்ஸி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர், கொலாடி சண்டை என்ன சொல்லுவாங்க, ஹியூ அண்ட் க்ரைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இல்லட்டீஸ் அப்படின்னா வந்துட்டு டு ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் ஆர் வரிட் இன் அ சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனையப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் இல்லட்டீஸ். ஓகேவா, அடுத்தது லேர்ன் ஆர் நோ த ரோப்ஸ் அப்படின்னா லேர்ன் டு டூ பர்டிகுலர் ஜாப்ஸ், ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குறீங்க, ஒரு விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஎஃப்சியில் வந்து புதுசாக போய் ஒரு இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, ஒரு அது அந்த கம்பெனி அந்த ஷாப்பில் இல்லை, கேஎஃப்சிக்குன்னு ஒரு மெயின் கம்பெனி இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கேஎஃப்சி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க, அந்த ஐடி கம்பெனியில் போயிட்டு நீங்கள் இப்போ தான் இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அப்போ யூஆர் லேர்னிங் த ரோப்ஸ் அப்படின்னா இப்போ தான் அந்த விஷயம் புதுசாக பண்ண கற்றுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை லென் மீ யுவர் இயர் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக நான் பேசுகிறத கொஞ்சம் நேரம் கேளு அப்படிங்கிறதான் லென் மீ யுவர் இயர். ஓகேவா, அடுத்து லூஸ் யுவர் மார்பிள் அப்படின்னா உங்களோட டு பிகம் மென்டல் டிஃபிஷியன்ட் ஆர் பிகம் இன்சேன். லூஸ் யுவர் மார்பிள்ஸ் அப்படின்னா பொறுமையாக இழக்கிறது ஒரு மீனிங். ஓகேவா, இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகிடுறது, மென்டலி கொலாப்ஸ் ஆகிடுறது. ஓகேவா, ஒரு மாதிரி மென்டலி டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறது, முடியலடா என்னால்,
ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சராக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான் லூஸ் யுவர் மார்பிள்ஸ். ஓகேவா? டிப்ரெஷன் ஸ்டேஜில் போகிறது. அடுத்தது ஆன் தின் ஐஸ் அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான சுச்சுவேஷனில் இருக்கிறது ஆன் தின் ஐஸ். ஓகே, ஸோ 200 idioms முடிச்சிட்டோம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ.